கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறனால கூட ஒருவர் தமிழகத்தை சேர்ந்த பிரபலமான ஒரு ஊழியர்னு வச்சிங்களேன், அவரை ஊழியர்னு சொல்கிறாங்க. அவரும் டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும், டாஸ்மார்க் எல்லாம் இழுத்து மூட வேண்டும், சாராயம், கள்ள சாராயம், நல்ல சாராயம் எந்த கடையாக இருந்தாலும் இழுத்து மூட வேண்டும் அப்படி என்று அரசாங்கத்திற்கு ஒரு வேண்டுகோளை விடுகிறார் ஒரு ஊழியர். நல்ல ஒரு வேண்டுகோள். நானும் அதைத்தான் சொல்கிறேன். டாஸ்மார்க்கை மூடுங்க, நல்ல சாராயம் கள்ள சாராயம் எதுவாக இருந்தாலும் ஒழித்து தள்ளுங்கள். இது மனிதனுக்கு கேடை உண்டாக்கும், உயிரை பறித்து விடும் அப்படி என்று ஏற்கனவே 2 செய்திகளில் நான் இதை குறித்து பேசியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த டாஸ்மார்க்கை இழுத்து மூட வேண்டும், நல்ல சாராயம் கள்ள சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுகின்ற அந்த ஊழியருக்கு ஒரு கோரிக்கை, என்னுடைய கோரிக்கை. அந்த ஊழியருக்கு மட்டுமல்ல, பல ஊழியர்களுக்கு தமிழகத்திலும் சரி பிரான்ஸ்லேயும் சரி ஊழியர்களுக்கு என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், இந்த கள்ள சாராயத்தில் இறந்தவுடனே டாஸ்மார்க்கை குறித்து, சாராயத்தை குறித்து, பிராண்டி விஸ்கி ஜின்னை குறித்து பேசுகிற இவர்கள் ஏற்கனவே இந்த மதுவுக்கு, இந்த குடிக்கு ஏற்கனவே இப்படிப்பட்ட ஊழியர்கள் கிறிஸ்தவத்தில் பல இடங்களில் பல திருமண விழாக்களில், வெளிநாட்டில் நடக்கிற திருமண விழாவிலையும் சரி, உள்நாட்டில் நடக்கிற கிறிஸ்தவ திருமண விழாக்கள்லையும் சரி, ஒயின் என்று சொல்லுகிற, ஷம்பாங் என்று சொல்லுகிற மதுவை என்ன செய்திருக்கிறார்கள், குடிக்க கொடுத்திருக்கிறார்கள். அந்த மது என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னா பரிமாறப்படப்பட்டிருக்கிறது. ஒரு வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், சமூக வலைத்தளங்களும் சரி, அதாவது புற மதத்தினரும் இதை குறித்து பேசியிருக்கிறார்கள், கடவுள் மறுப்பாளர்களும் இதை குறித்து பேசியிருக்கிறார்கள், கிறிஸ்தவத்திலையும் பலர் இதை குறித்து பேசுகிறார்கள். தினகரன் இருக்கிறார் அல்லவா, அவர் வெளிநாட்டுக்கு போய் ஒரு கப்பலில் ஒரு போட்டில் அப்படியே விசிட்டிங் டூரிஸ்ட் ஸ்பாட்டை, சுற்றுலாத்தலத்தை சுற்றி பார்ப்பதற்கு ஒரு போட்டில் போகும்போது அங்கு ஷம்பாங்கி அவர்கள் அருந்துகின்ற அந்த ஷம்பாங்கை பேசும்போது அவர்கள் மறைக்கிறதை பார்த்தோம். அப்போ ஏன் அவர்கள் மறைத்தார்கள்? அது போதை, அது குடி, அது ஷம்பாங்கி, இதை குடிக்கிறோமேன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பார்த்து நம்மளை தப்பாக சொல்லிடக்கூடாது என்பதற்காக அதை மறைத்தார்கள். அப்போ இந்த பெரிய பெரிய பிரபலமான போதகர்கள், ஊழியர்கள், அவர்களுடைய திருமண விழாக்களில் ஷம்பாங்கி, ஒயின் பரிமாறப்படுகிறது. இவர்கள் நடத்தி வைக்கின்ற திருமணம் இருக்கிறது அல்லவா, அந்த திருமணத்தில் ஒயினும் ஷம்பாங்கி, மது அதாவது பயன்படுத்தப்படுகிறது, அது அருந்தப்படுகிறது. இவங்க போய் அங்கே அந்த திருமணத்தை நடத்துகிறாங்க, ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுறாங்க. சரி பிரதர், இதை எப்படி பைபிளில் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாவற்றையும் பைபிளில் கனெக்ட் பண்ண முடியும். பைபிள் அப்படிப்பட்ட எச்சரிப்பான ஒரு புஸ்தகம். நீதி, நேர்மை, உண்மை, ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுக்குற புஸ்தகம்தான் உலகத்திலே சிறந்த புத்தகம் பைபிள். அது தேவனுடைய வார்த்தை. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு விசுவாசிகளுக்கு பிரசங்கிக்கிறாங்க, நல்லது. ஆனால் அது போதகர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம், போதகர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிருபம். ஆனால் இன்று போதகர்கள் அந்த 2 நிருபத்தையும் தூக்கி எறிந்து விட்டார்கள். பல போதகர்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதாவது ஒரு போதகன் எப்படிப்பட்ட ஆட்டிடியூட் உடையவனாக, எப்படிப்பட்ட நடத்தை உடையவனாக, எப்படிப்பட்ட குணத்தை உடையவனாக, எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை உடையவனாக விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுல பவுல் தெளிவாக எழுதி கொடுத்தார் போதகர்களுக்கென்று. ஆனால் இந்த ஆட்டிடியூட்ஸை இன்று காற்றுல பறக்க விட்டுட்டாங்க. இந்த ஆட்டிடியூட்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த மதுவை குறித்து தான் நான் பேசினுக்கிறேன் தொடர்ந்து. இந்த மதுவை குறித்து போதகர்களுக்கு எச்சரிப்பு விட்டு வண்ணமாக அன்றே பவுல் எழுதி கொடுத்தார். வாசித்து பாருங்கள். தீமோத்தேயுல இந்த பதம் வருகிறது. நான் எல்லாவற்றையும், எல்லா ஆட்டிடியூட்ஸையும் குறித்து இன்று பேச போதில் மதுவை குறித்து மட்டும் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ மதுவில் இதை 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், அவன் மதுபான பிரியனும் இருக்கக்கூடாது. அதே உதவிக்காரனாக வரணும்னா கூட அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்கு உள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக. உதவிக்காரனுக்கே. அப்போ உதவிக்காரனுக்கு மேலே இருக்கிற பாஸ்டர், டாக்டர், ரெவரண்ட் இவங்கெல்லாம் போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களாம் எப்படி இருக்கணும்? அப்போ பிரதர் அங்கே மதுபானம் பிரியன்னா இருக்கக்கூடாது பிரதர். மது லைட்டாக ரொம்ப பிரியப்பட்டு தான் பிரதர் அருந்தக்கூடாது. தயவு செய்து
இன்று பாவம் செய்வதற்கு கூட வசனத்தை தேடி உட்காந்து கொண்டுக்கிறான். அதாவது அவங்க அந்த பாவத்திலேருந்து விடுதலையாக, அதாவது இவங்க நடத்தி வைக்கிற திருமணத்தில் போதகர்கள்ட்ட இப்போ நான் ஒரு கேள்வி, சமூகத்தில் சாவராம் பார்த்தீங்களா, கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கும் குரல் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா கிறிஸ்தவர்களே, நல்லது, நானும் அந்த குரல் தான் கொடுக்குறேன். ஆனால் அதற்கு முன்பாக உங்கள் திருச்சபையில் முதல்ல குரல் கொடுங்க. திருச்சபை விசுவாசிகளுக்கு முதல்ல குரல் கொடுங்க. எந்த திருமணத்தில் ஒயின், ஷம்பாங்க, அல்கோல் அது பயன்படுத்தப்படுமானால் அந்த திருமணத்தை நான் செய்து வைக்க மாட்டேன். எந்த போதகர் சொல்லுவார், எந்த மூப்பர் சொல்லுவார், எந்த ஊழியர் சொல்லுவார்? ஆனால் அந்த திருமணத்தை போய் பைபிளை கையில் வச்சுக்கின்னு பைபிள் வசனத்தை வச்சு அந்த திருமணத்தை நடத்தி கொடுப்பார்கள் போதகர்கள். வெட்கக்கேடு. இயேசுநாதர் இதை செய்வாரா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதற்கும் பல வசனத்தை கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு வச்சிங்களேன். திராட்சை ரசம் இயேசுநாதர் கல்யாணத்துக்கு போனாங்க பார்த்தீங்களாங்க, அவரே அங்கே ஒயின் கொடுத்தா, இதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவாங்க அவங்க. பழைய ஏற்பாட்டெல்லாம் பாருங்கள், விழாக்கள்லாம் வந்து மது அருந்துனாங்க பார்த்தீங்களா, பைபிள்லே இருக்குதுங்க மது குறித்துலாம் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துவாங்க. எப்பா நான் ஒன்று கேட்குறேன், இதை மட்டும் பைபிள் பேசல, அதாவது டாஸ்மார்க்கு குடி இதை மட்டும் வந்து பைபிள் வந்து பேசிட்டு போகல. அப்போ நல்லொழுக்கம் உள்ளவர்களாக உதவிக்காரனும் ஊழியக்காரனும் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கணும்னு போட்டுக்குது. இழிவான ஆதாயத்தை இச்சிக்கக்கூடாதுன்னு போட்டுக்குது. அப்போ இந்த பிரபலமான ஊழியர்கள்லாம் இப்போ அரசாங்கத்தை குறித்து இந்த கள்ளச்சாராயத்தை குறித்து செத்தாங்களே, அதுக்கு குரல் கொடுக்குறவங்கலாம் இதை மூடு அதை மூடுன்னு சொல்கிறவங்களாம், முதல்ல நீங்கள் கள்ள போதனையை விட்டு வெளியே வாங்க, பண ஆசையை விட்டு வெளியே வாங்க, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கத்தை விட்டு வெளியே வாங்க. பெரிய பெரிய பணக்காரங்களுடைய திருமணத்தில் போய் மதுவை அங்கு நீங்களும் அருந்துகிறீர்கள், அருந்துவதற்கும் இடம் தருகிறீர்கள், இதெல்லாம் விட்டு வெளியே வரணும். முதல் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும் முடியுமா? இதெல்லாம் விட்டு வெளியே வந்தால் தான் நாம் உலகத்துக்கு போய் புத்தி சொல்ல முடியும். உலகத்தில் இருக்கிற மதுவை நாம் ஒழிக்க முடியும். உலகத்தில் இருக்கிற ஷம்பாங்கி குடி இதுகளை நாம் ஒழிக்க முடியும். பாவத்தை கண்டிக்க முடியும். எனவே பிரியமானவர்கள, நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போ முதல்ல ஊழியக்காரங்க முதல் ஸ்டெப் எடுக்கணும், மூப்பருங்க முதல் ஸ்டெப் எடுக்கணும். திருமண விழாக்களில் மற்ற இடத்துல உலக பிரகாரமாக உலகத்தை சீரழிக்கக்கூடிய அல்கோல் சம்பந்தமான எந்த ஒரு மதுபானத்தையும் பரிமாறுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று விசுவாசிகளுக்கு கட்டளை போடணும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த திருமணத்தை நாங்கள் நடத்தி வைக்க மாட்டோம், நீங்களே அதை செய்து கொள்ளுங்கள் என்று எந்த ஊழியர் சொல்கிறானோ அவர்கள் தான் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுல இன்னும் நிறைய காரியங்களுக்கு ஆட்டிடியூட்ஸு அதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஏன்னா சொந்த குடும்பத்தை விசாரிக்கணும், பிள்ளைங்கள் நல்லொழுக்கம் நடத்தணும், அவன் தான் சபையை விசாரிப்பான்னு போட்டுக்குது. இதில் எத்தனை பேர் ரிஜெக்ட் ஆகிட்டார்கள் இன்றைக்கு போதகர்கள்? சொந்த குடும்பத்தை ஒழுங்காக நடத்துகிறாங்களா? பிள்ளைங்களை ஒழுங்காக நடத்திருக்கிறாங்களா? இல்லையே. சில குடும்பத்தில் பிள்ளையே தகப்பனை விட்டு வெளியே போச்சா நான் சபை நடத்தினே போகிற அவர். என்னுடைய அனுபவத்திலே இதை நான் ஃப்ரான்ஸில் பார்த்துருக்குறேன். அப்போ இதெல்லாம் குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று சமூகத்தை திருத்த வேண்டிய நீங்களும் நானும், சமூகத்திற்கு ஒளியாக உப்பாக இருக்க வேண்டிய நீங்களும் நானும், சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டிய நீங்கள் நானும். அதனால தான் எழுப்புதல் காலத்தில், அன்றைய காலத்தில் பாருங்கள், பார் மூடப்பட்டது, விபச்சார விடுதிகள் மூடப்பட்டது, திரை உலகம் சினிமா தேட்டர் மூடப்பட்டது என்றால் எந்த அளவுக்கு பாவத்தை உணர்த்தினார்கள், பாவத்தை மக்கள் உணர்ந்தார்கள். ஆனால் இன்று முடியுமா போதகர்களால்? அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை போதகர்களால் கொண்டு வரும். அப்படிப்பட்ட எழுப்புதலை போதகர்கள் அன்றைய சீர்திருத்தவாதிகள் கொண்டு வந்தார்கள் என்றால் அவர்கள்ட்ட ஜீவனுள்ள வார்த்தை இருந்தது, தேவ வல்லமை இருந்தது, தேவனுடைய வார்த்தை அக்கினியாக புறப்பட்டது. அதனால் மனுஷன் அன்றைக்கு மாறினான், எல்லாவற்றையும் மூடினான். இன்றைக்கு மூட முடிகிறதா? திரையுலகத்தை மூட முடியுமா? இல்லை பாரை நம்மளால் மூட முடியுமா? இல்லை விபச்சார விடுதியத்தை நம்மளால் மூட முடியுமா? ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களே அதில் சிக்கியிருக்கிறார்களே, விசுவாசிகளே அதில் சிக்கியிருக்கிறார்களே, வாலிபர்களே அதில் சிக்கியிருக்கிறார்களே. எனவே பிரியமானவர்களே, மதுபானத்தை விட்டு, இச்சிக்கிற ஆதாயத்தை விட்டு, கள்ள போதனையை விட்டு, புரட்டுதலை விட்டு, புரட்டு சத்தியத்தை விட்டு, புகழை விட்டு, விளம்பரத்தை விட்டு, அடுத்தது எதெல்லாம் மக்களுக்கு பிடிக்குமா அதெல்லாம் நான் மக்களுக்கு செய்வேன், ஒத்து போவேன், சார்ந்து போவேன். சில இடத்துல நான் பார்த்துருக்குறேன்னு வச்சுங்களேன். அதாவது சாதாரண ஒரு விசுவாசி திருமணம் செய்யும் பொழுது அந்த விசுவாசி உலகத்து காரியத்தை ஒன்று கொண்டு வந்துட்டால் பயங்கரமாக அப்படியே ஊழியக்காரர் கொதித்து எழுவார்.
பயங்கரமாக கண்டிஷன் போடுவார். ஐயோ, இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், இது உலக காரியம், எப்படி இதை நீங்கள் கொண்டு வரலாம், எப்படி இதை நீங்கள் செய்யலான்னு. அதே ஒரு பணக்காரன், அதே ஒரு பணம் படைத்தவன், செல்வாக்கு படைத்தவன், அவன் காணிக்க கொடுத்தா, அவன் தசமபாகம் கொடுத்தா, ஒருவேளை அவன் நல்லா படிச்சிருந்தா, அவன்கிட்ட நல்ல கார் இருந்தா, சொந்த வீடு இருந்தா, பணம் இருந்தா, அவன் பின்னால் ஒரு 10 பேர் இருந்தா, அவன் உலக காரியம் என்ன கொண்டு வந்தாலும் சரி, அதற்கு ஜால்ரா போட்டு அதுக்கு ஒத்து ஊதி அதை செய்து வைப்பார்கள். என்ன நீதி இது? என்ன நீதி இது? இதெல்லாம் கேட்டால் குறை சொல்லுகிற ஆவி, பிசாசின் ஆவி, சாத்தானின் ஆவி, சபையை கெடுக்கிற ஆவி, சபையை குலைக்கிற ஆவி. மனம் திரும்புங்கள் போதகர்களே, விசுவாசிகளே, எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம், உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம், உலகத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். பைபிளை எந்த மனுஷன் கையில் எடுக்கிறானோ கவனம். பைபிளை கையில் எடுத்து பிரசங்க பீடத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஏறுகிற மூப்பர்களே, போதகர்களே, பாஸ்டர்மார்களே, கவனம். எத்தனோ போதகர்கள் மறைந்து குடித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனோ விசுவாசிகள் குடியை வாங்கி கொண்டு போய் தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ள இந்தியாவுக்கு இங்கேருந்து குடியை கொண்டு போய் எத்தனை பேர் குடியை கொடுத்து பல காரியங்களை சாதித்து கொண்டிருக்கிறார்கள். கவனம், கவனம். மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இல்லைன்னு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், வெளிவேஷம் போடாத. தீமோத்தேயுல தான் சொல்கிறாரு, வெளிவேஷம் அதாவது வெளிவேஷம் போட்டு வேத பிரியன் என்று காட்டி, ஆனால் வேதத்து மேலே பிரியமே இல்லை, ஆனால் வேத பிரியனை போல வெளிவேஷம் போட்டு காட்டி நான் ஊரையும் ஏமாற்றுவது, என்னையும் ஏமாற்றுவது, இதனால் ஒரு ஆத்மாவை கூட இன்றைக்கு ஆதாயப்படுத்த முடியல. நான் தொடர்ச்சியாக இதை பதிவு செய்து வருகிறேன். எனவே கர்த்தர் கிருபை செய்வாராக. தேசங்கள் மாறட்டும், சபைகள் மாறட்டும், ஊழியர்கள் மாறட்டும், விசுவாசிகள் மாறட்டும். கொண்டாட்டத்திலே உலக காரியங்கள் வந்து விடாதபடி மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, உதவிக்காரர்களும் சரி, கண்காணிப்பு விரும்புகளும் சரி, எப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக நீங்கள் எழுதி கொடுத்துருக்கிறீர்கள். பண ஆதாயத்திற்காக, மக்களை பிரியப்படுத்துவதற்காக மதுவையோ மதுபானத்தையோ திருமணக்கல்லையோ மற்ற விழாக்கள்லையோ அனுமதிப்பதற்கு போதகர்கள் இடம் கொடுக்காதபடி, விசுவாசிகள் இடம் கொடுக்காதபடி, உலகத்திற்கு ஒளியாக, உப்பாக, சாட்சியாக இருந்து உம்முடைய பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிலைநாட்ட, பரலோக ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்க, பரலோக ராஜ்யத்தை மக்களுக்கு பிரசங்கித்து மனம் திரும்புங்கள், கனி கொடுங்கள் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் சமட்டியாக பேச, நாங்களும் அந்த வார்த்தைக்காக வாழ கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.